ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாரே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்தநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆகிறேன். உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். இதுவரை நட்சத்திர காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள் மற்றும் கிரக காரகத்துவங்கள் மற்றும் பாவ காரகத்துவங்கள் என்ற 4 தலைப்பிலேயும் தொடர் காணொலிகளாக கொடுத்து வந்தோம். இதற்கு மேல் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ஒரு தனிப்பட்ட பதிவாக இருக்கும். அதாவது இந்த 4 காரகத்துவங்களும் ஒவ்வொரு பதிவிலும் இருக்கும். அந்த வகையில் காலபுருஷனுக்கு முதல் கிரகமான செவ்வாய் சார்ந்த தகவலை அந்த பதிவை பார்ப்போம். இதில் முழுமையான காரகத்துவங்களை தருவதற்கான வாய்ப்பில்லை. ஏன் என்று கேட்டால் இந்த 4 வித காரகத்துவங்களை ஒப்புமைப்படுத்தி அல்லது உட்படுத்தி ஒரு பதிவை தர வேண்டுமானால் அது குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஆகலாம். இந்த 10 நிமிட காணொலியை பார்ப்பதற்கு மக்களுக்கும் மனிதர்களுக்கும் நேரமில்லை, அப்படி போய்கொண்டிருக்கிறது. ஆக இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு இந்த பதிவுகளை தருவோம். அந்த வகையில் செவ்வாய் என்பது தீப்பிழம்பு என சுட்டெரிக்கும் யாருக்கும் தலைவணங்காத தன்மான குணமுள்ள நலன்களை பெற்றவர்களில் முதல் பலமாக உள்ள கிரகம் என்று எடுத்துக்கொள்வோமானால் அது செவ்வாய் பகவானை மட்டுமே கோர முடியும். அந்த செவ்வாய் பகவான் எந்த ஜாதகங்களில் வலுப்பற்றிருக்கிறார்கள் என்பதை அந்த ஜாதகத்துக்குரிய மனிதர்களை பார்த்த மாத்திரத்தில் உணர முடியும். காரணம் என்றால் அந்த வேகமும் அந்த கம்பீரமும் அந்த சுறுசுறுப்பும் அந்த காரசாரமும் இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து மேற்கொண்டு பதிவுகளை பார்ப்போம். சிறப்புற மணியே செவ்வாய்க்கு தேவே குறைவிழா தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகளை நீக்கு என்று வேண்டிக்கொண்டு அதுக்கு சார்ந்த தகவல்களை பார்ப்போம். இது ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேசராசியையும் 8வது ராசியான விருச்சிக ராசியையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. மகரம் உச்சமும் கடகத்தில் நீச்சமும் மற்ற ராசிகள் நட்பும் இல்லாமல் பகையும் இல்லாமல் பயணித்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் பகவான் என்றாலே செவ்வாய் தோஷம் என்ற ஒரு தகவல் தான் நம் கண் முன்னே விரிந்து வருகிறது. இத்தகைய தோஷம் பெற்றவர்கள் வளர்பிறை சுக்லபட்சம் என்றும் தேய்பிறை கிருஷ்ணபட்சம் என்றும் ஆகிய நாட்களில் வரும் செவ்வாய்க்கிழமையில் விநாயக பெருமானையும் முருக பெருமானையும் பூஜித்து தங்கள் தோஷங்களை குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பரிகாரங்கள் என்ற தலைப்பில் கொடுக்கக்கூடிய காணொலியில் சற்று அதிகமாகவும் சற்று விவரமாகவும் பார்ப்போம். செவ்வாய் சார்ந்த தோஷங்கள், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தோஷங்கள், செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கும் தோஷங்களுக்கு பரிகாரங்கள் இல்லை. இது பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய பிரதிபலனை அனுபவித்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அடுத்து காலபுருஷனுக்கு 8க்குரிய செவ்வாயும் லக்கணத்துக்கு 8க்குரிய செவ்வாயும் லக்கணத்துக்கு 8க்குரிய கிரகம் ஆக இந்த செவ்வாய்க்கும் மற்றும் வேறு லக்கணமாக அமையும் பட்சத்தில் அது 8க்குரிய கிரகத்துக்குரிய நட்சத்திரம் ஆக இந்த 6 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் 6 நட்சத்திரத்தினுடைய தொடர்பு உள்ள உறவுகள் எல்லாமே சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக இந்த செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் அமர்ந்திருக்க கிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் உள்பட ஆக செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3, செவ்வாயின் என்ற கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் 3, இந்த 6 நட்சத்திரத்திற்கும் வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. அந்த வழிபாட்டில் எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய சிறப்பு கொண்ட செவ்வாய் ஜோதிடத்தில் என்ன பங்கு வகிக்கிறது என்பது சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். இது அத்திரி மகரிஷிக்கும் தேவமாது ஊர்த்திக்கும் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது நர்மதை நதிக்கரையில் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவமாதுவும் அந்த அத்திரி மகரிஷியும் பிறந்தவுடன் அவரை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த பூமாதேவியை இந்த செவ்வாயை எடுத்து நலமாக வளர்த்து நல்ல தரமான மனிதனாக்கி இந்த பூமியில் உலாவிட்டதாக ஒரு கதை உண்டு. இது அதிகாரம் உள்ள உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இந்த செவ்வாயை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் பூமி சம்பந்தப்பட்டது, இளைய சகோதரம் சம்பந்தப்பட்டது மற்றும் இரத்தம் சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது மற்றும் மங்கள காரகங்கள் சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆகிய காரகத்துவங்கள் இந்த செவ்வாய் தன்னகத்தை கொண்டிருக்கிறது.
புரட்சியாளர்களை தோற்றுவிப்பவரும் இவர் அரசியல் தலைவர்கள், இராணுவ தளபதிகள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நீதிபதிகள், பொறியியல் வல்லுநர்கள், காவல்துறையில் உயரதிகாரிகள் இவர்கள் அனைவருக்கும் செவ்வாய் மிகுந்த பலம் பெற்றிருப்பதை ஜாதகங்களின் வாயிலாக அறிய முடியும். செவ்வாய் பகவானின் காரகத்துவ விசேஷங்கள் பூமி, பாக்கியம் இவைகளை அறியலாம். கோச்சாரங்களில் முதல் 10 பாகையில் சஞ்சரிக்கும் ராசிகளின் தன்மைகளுக்கேற்ப சுப பலன்களை அதிகம் தருகிறார். செவ்வாய் 1, 4, 7, 10 அதாவது கேந்திரத்தில் அமைந்து பலம் பெறும் பட்சத்தில் பஞ்சமகா புருஷ யோகமான ருசுக யோகம் அமைகிறது. இந்த ருசுக யோகத்தில் பிறந்தவர்கள் நிலம் சம்பந்தப்பட்டது, இளைய சகோதரத்தினுடைய வரவு செலவு சம்பந்தப்பட்டது, மூத்த சகோதரத்தினுடைய வரவு செலவு சம்பந்தப்பட்டது மற்றும் தந்தையினுடைய வரவு செலவு சம்பந்தப்பட்டது மற்றும் தாய்மாமனுடைய வரவு செலவு சம்பந்தப்பட்டது எல்லா விஷயங்களிலேயும் இவர்களுக்கு சுமூகமான நிலை ஏற்படுவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றால் குருமங்கள யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குருமங்கள யோகம் என்பது பொருளாதாரமும் மற்றும் நிலம் சார்ந்த விஷயங்களும் மற்றும் சுப மங்கள விஷயங்கள் நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மற்றும் செவ்வாய் பகவான் மேச லக்கணமோ விருச்சிக லக்கணமோ இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 4, 7, 8 பார்வையால் தன்னுடைய சொந்த வீட்டை அதாவது லக்கணத்தை பார்வையிடும் வாய்ப்பை பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தன் ஆட்சி சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய அசாத்திய திறமை அவர்களுக்கு இயற்கையாக அமைந்து விடுகிறது. இது அவர்களுக்கு சக்கரவர்த்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குருவிற்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் குருமங்கள யோகம் அமைந்து விடுகிறது. சுக்கிரனுக்கு 1, 4, 7, 10 நின்றிட இவர்களுக்கு பிருகுமங்கள யோகம் என்ற யோகம் அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் சந்திரனுக்கு 1, 4, 7, 10 1, 5, 9 அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு சந்திரமங்கள யோகம் என்று ஒன்று அமைந்து விடுகிறது. கடக லக்கணக்காரர்களுக்கு கேந்திர திரிகோண ஆதிபத்தியம் பெற்றுள்ளதால் இவர்களுக்கு ராஜயோகத்தை அளிப்பவராக இருக்கிறார். ஆனால் இந்த ராஜயோகத்தில் அளிக்கக்கூடிய ராஜயோகத்தை சந்திரன் நீச்சம் பெறாமல் எந்த வீட்டில் இருந்தாலும் அதை பெறுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். நீச்சம் பெற்றால் அப்போதும் பெறுகிறார்கள். அதை அனுபவிப்பது அவருடைய குழந்தைகளோ அவருடைய வாழ்க்கை துணையோ அவருடைய சொந்த பந்தங்களாகவே இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. எந்த லக்கணமாக இருந்தால் லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் இருக்கப்பெற்றின் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அரசாங்க வேலை அமையும் என்று கூறலாம். இதைவிட செவ்வாயை குரு பார்த்தால் குருமங்கள யோகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். வேலையில் படிப்படியாக உயர்ந்து ஒரு உன்னத நிலையை எட்டுவதற்கான வாய்ப்பை அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் இவர்கள் 10இல் அமர செவ்வாய் திக்பலம் பெற்று மேலாண்மை தகுதியுள்ள மிகவும் அதிகார தோரணையுள்ள ஜீவனம் அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. எந்த லக்னமாக இருந்தாலும் 8இல் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் போக இச்சை கொஞ்சம் இயல்பை விட அதிகமாக இருப்பதை காண முடிகிறது. செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது ஏற்பட பலன்கள் சம்பந்தப்பட்ட பாவக பலனையும் இதில் கொஞ்சம் பார்ப்போம். லக்கணத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள், பிற பெண்கள் தொடர்பால் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கக்கூடியவர்கள், சொத்து சேர வாய்ப்புள்ளவர்கள், அதே சமயத்தில் அற்பத்தனமான காரியங்களில் துன்பத்தை தேடிக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு செவ்வாய் லக்கணத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு தலைவலி அப்போதைக்கப்போது வந்து செல்கிறது. இது இல்லாமல் இவர்கள் அடிக்கடி பதட்டப்பட்டு கோபப்படுபவர்களாகவும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 2இல் செவ்வாய் இருப்பின் இளவயது திருமணம், நிலப்புலன்கள், சொத்து, விவாகரத்து, குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகிறது. முருகபெருமானின் வழிபாடு சாலச் சிறந்ததாக அமைகிறது. இலக்கணத்துக்கு 3இல் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளிடம் சண்டை, கருத்து வேறுபாடு, குறுகிய நோக்கத்தால் பொருள் இழப்பு, அவமானங்களை சந்திப்பார். தெய்வ பக்தியுடன் இருப்பின் இவர்கள் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி நலம் பெறுவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுக்கு வீரியம் அதிகமாகிறது. அந்த வீரியத்தின் மூலம் தரமான குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகளே காலப்போக்கில், அதாவது அவர்கள் வயது வந்த பின்பு தந்தையினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறி போகிறார்கள், அல்லது தந்தை குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடு வருகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பின் செங்கல் வீட்டில் வசிப்பவர்களாகவும் இருக்கிறார். இளைய சகோதரியை இழப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்களுக்கு தனக்கு நேர் இளையவர்கள் மீது பகையும் பிரச்சனைகளும் வருவதை காண முடிகிறது. 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பின் குறுகிய மனப்பான்மை, குறுகிய புத்தி உள்ளவர்,
நலம் கெட்ட உடல்வாகு, சூதாட்டத்தில் பொருள் இழப்பு, தாய் நோய்வாய் படல் ஏற்படுகிறது. முருகனை வழங்கி வழிபடுவதால் இவருக்கு அந்த பூமி சம்பந்தப்பட்டது, தாய் சம்பந்தப்பட்டது மற்றும் தந்தை சம்பந்தப்பட்டது ஓரளவு சாதகமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் தந்தைக்கு பிறகுதான் யோகத்தை அனுபவிக்கிறார்கள். அப்படி யோகம் வந்தாலும் அது தந்தையின் மூலமாகவே வந்த யோகமாக இருக்கிறது என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது நடைமுறை அனுபவத்தில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்துவிட்டோம். 6இல் செவ்வாய் இருப்பின் வாழ்க்கையில் அதிகாரம் உள்ளவராகவும் நன்மையான வாழ்க்கையை பெற்றவராகவும் இருப்பார்கள். உடல் நலனில் அக்கறை, இளம் வயதில் வேலை தேடி வரும் வாய்ப்பு, வேலையாட்கள் இவர்களுக்கு துரோகம் செய்பவர்களாக அமைகிறார்கள். 8இல் செவ்வாய் இருப்பின் ஆயுள் பலம் குறைவு, மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஆயுதங்களால் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லாமல் இரத்தச்சோகை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அல்லது உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 9இல் இருப்பின் பொய் பேசியதால் துன்பங்களை பெறுவார். நாத்திகவாதம் புரிவர். இவருக்கு இவரின் சொத்துக்களை நஷ்டத்திற்கு கொண்டு செல்லும் அமைப்பை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது இல்லாமல் இளைய சகோதர வர்க்கம் தரமான வளர்ச்சியையும் அந்த வளர்ச்சியின் மூலம் இவர் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்ப வாய்ப்புகள் இருக்கிறது. 10இல் செவ்வாய் இருப்பின் பராக்கிரமம், தைரியம் மற்றும் புகழ் பெறுவார். எதையும் துணிந்து செய்தல் பலர் பாராட்டும்படி அமைந்து விடுகிறது. இவர்களுக்கு தசாபுத்தி ஜாதகமாக இல்லாத பட்சத்தில் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் மூலம் பலமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் உருவாகி அதன் மூலம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை அல்லது பூமியை இழக்கக்கூடிய தைரியம் இவர்களுக்கு தானாக வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 11இல் இருப்பவர்கள் நிலச்சுவான்தார்களாகவும் ஜமீன்தார்களாகவும் நிலபுலன் வீடு தோட்டம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது. இவர்களுக்கு இளைய சகோதரத்தின் சொத்து, மூத்த சகோதரத்தின் சொத்து மூலம் இவர்கள் ஒரு நல்ல யோகத்தை பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் இவர்கள் அவர்களுடைய இனத்தாருக்கு தலைமை தாங்கும் தகுதியுள்ளவர்களாகவோ அல்லது மேலாண்மை தகுதியில் இருக்கிறார் அல்லது ஊர் பட்டக்காரர் அல்லது பெரிய மனிதர் என்ற சூழ்நிலை அல்லது தகுதியை பெறுகிறார்கள். இதில் குருவனுடைய பார்வையை பெற்று அந்த குருவும் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு நட்பு வீடாக அமையும் பட்சத்தில் அபரிமிதமான செல்வாக்கை அனுபவிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 12இல் செவ்வாய் இருப்பவர்கள் புற பேசும் தன்மை உடையவர்களாகவும் வழக்கு சந்திப்பவர்களாகவும் சொத்துக்கள் நஷ்டத்தை சந்திக்கவும் சாஸ்திர ஞானம் மிக்கவர்கள். பிறருக்கு வரும் ஆபத்துக்களை இவர்கள் முன்கூட்டியே உணர்வார். ஆனால் இவருக்கு அந்த யோகத்தை இவருக்கு சொந்தமாக வரக்கூடும் பாதிப்பை அவர்களால் உணர முடியாமல் ஏமாந்து போகிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 12இல் செவ்வாய் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பூமியின் மூலம் இழப்பு வருகிறது. அந்த 12இல் செவ்வாய் இருந்து ராகு கேது கோச்சாரத்தின் போது அந்த செவ்வாய் திசை இருக்கும் பட்சத்தில் வண்டி வாகன போக்குவரத்து மற்றும் இரத்தத்தில் உள்ள இரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவர்களுக்கு வந்து போகிறது என்பது காண முடிகிறது. குறிப்பாக தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இவர்களுக்கு வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக 3ஆம் இடமான இளைய சகோதர ஸ்தானத்தை பார்த்து விடுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இவருக்கு பின்னால் பிறந்த இளைய சகோதரம் இவருக்கு கடும் நெருக்கடியை தந்து விடுவது மட்டுமல்லாமல் இவருடைய பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அந்த சகோதரன் மூலம் விரயமாவதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அங்காரகன் என்று சொல்லப்படும் செவ்வாய் நன்மை தீமைகளை கண்டோம். இனி தோஷ பரிகாரங்கள் சம்பந்தப்பட்டதை பார்ப்போமானால் அது செம்மண் நிலத்தில் உள்ள அல்லது செம்மண் நிலத்தின் காரகத்துவம் கொண்ட செவ்வாய் முருகனுடைய வழிபாடு என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சாலச் சிறந்ததாக அமைகிறது. அதோடு விநாயகரனுடைய வழிபாடு சாலச் சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு அடுத்து சிவனுடைய வழிபாடும் இவருக்கு சாலச் சிறந்ததாக அமைகிறது. அம்மனுடைய வழிபாடும் இவர்களுக்கு சாலச் சிறந்ததாக அமைகிறது. அதே சமயத்தில் இவருக்கு குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற தெய்வங்கள் மூலமும் இவருக்கு நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் சந்தோஷத்தையும் தருவதற்கான வாய்ப்பு அமைகிறது. சரி நண்பர்களே, இப்படி செவ்வாய் என்ற ஒரு ஒற்றை கிரகம் தோஷம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷத்தை தருகிறார்கள். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷத்தை தருகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் மற்ற ராசிகளுக்கு இந்த செவ்வாய் ஒரு வீட்டுக்கு பாதகமாக அமைந்தாலும் மற்றொரு வீட்டுக்கு அது ஜாதகமாக அமைந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இது சுக்கிரனுடைய வீடான துலாத்திற்கு என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 2 7 மாரகாதிபதியாக ஆகிவிடுகிறார்கள்.
அதற்கு அடுத்து மகர லக்கணத்துக்கு 11க்குரிய பாதகாதிபதியாக ஆகிவிடுவதால் இவர்களுக்கு எங்கு இருந்தாலும் தோஷத்தை தருகிறது. மற்ற ராசி லக்னங்களுக்கு இந்த செவ்வாய் பெரிய தோஷத்தை தருவதில்லை. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில ஜாதகத்தில் பலமான பாதிப்பு இருக்கிறதே, அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கு சூரியனுடைய நட்சத்திரமோ சனியனுடைய நட்சத்திரமோ ராகுகேதுவனுடைய நட்சத்திரமோ இல்லாமல் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் செவ்வாய் தனித்து நின்று ஒரு தோஷத்தை தந்து அந்த ஜாதகர் கெட்டதாக அனுபவத்தில் தகவல் இல்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.